நாளைக்கு என்ன செய்வீங்க? ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்துட்டு வந்து தான் நான் சாப்பாடு கொடுப்பேன். 4 பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு தாய், கணவனை இழந்த ஒரு தாய் படும்பாடு சொல்லுவாங்க. நான் பிச்சை எடுத்தா வந்துட்டு பிள்ளை ஊட்டி நான் வளர்ப்பேன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நமக்கா. இன்றைக்கு காலத்தாலையும் பிள்ளை பசிக்கு தான் ஒன்றும் செய்யான்னு போயிட்டு அது பிறகு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, அக்கையும் இல்லை. நீ சோச்சு பார்த்து ஒன்றும் செய்யலாம். அப்போ எடுத்து நான் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வேறு பள்ளியில் கிடைச்சது எடுத்து வந்து தாண்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு எங்கே கிடைச்சதுமா? பள்ளி வாசலில் கிடைச்ச சாப்பாடு தான் எடுத்து வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. இருக்கிறது எனக்கு விருப்பம். இருந்து என்னென்னாலும் தொழில் செஞ்சு சாப்பிடணும். ஊருக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகள் நிலைமைக்காகத்தான் நான் போகிறேன். நான் போய் மாட்டேன். கால் வருத்தம் வந்து எனக்கு இங்கேயும் போயலாம இருந்துட்டு 2 கிழமையும் எங்கேயும் போயலாம இருந்த பூசாத மருந்து இருக்கு. ஹாஸ்பிட்டலையும் மருந்து எடுத்து பார்த்தேன், சரி வரல. யாரும் ஹெல்ப் பண்றலையா உங்களுக்கு? ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்துல தான் பெரியம்மாக்கெல்லாம் இருக்காங்க. ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல பெரியம்மா இருக்காங்களா? ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நிலைமை வந்து உங்களுக்கு கணவர் இருக்கும் போது இருந்ததாக்கா இல்ல கணவர் போன புறானா? வந்து அவர் இருக்கக்குள்ள நான் போறதில்ல, இப்ப இல்லாதக்குள்ளதான் போறேன். ஒவ்வொரு ஊரா வந்து நீங்க தர்மம் எடுக்க போவீங்கன்னே, அங்க போகும்போது உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்னக்கா? என்னென்ன பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு? பிரச்சனை இப்படித்தான் போக்குல 2000 நல்ல இல்லாதாக்கள் 2000 தரம் 3000 தரம் பாங்கண்டுவாங்க. 2000 தரம் 3000 பாங்கண்டுவாங்க. நாங்க ஏசி போட்டு போறான். இந்த ஊருக்கு வந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அக்கா என்ன தேடி வந்து ஓடி வந்து என்ன வந்து அவங்களோட அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கா ஹாலில் செருப்பெல்லாம் போடல? இதுலையா? உண்மையிலே அக்கா வந்து இப்போ ஊரூரா போயிட்டு தர்மம் எடுக்கிறத கட்டாயம் வந்து நிப்பாட்டணும்னே. பாவம் இந்த சின்ன பிள்ளைலாம் விட்டுட்டு அவங்க எப்படி போகிறது என்ன கஷ்டமான நிலைமை. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தா அவங்க ரோட்டு போகாமல் இருப்பாங்க. என்ன எங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக செய்திருவோம். இனி நீங்கள் வெளியில் போகக்கூடாது தர்மம் எடுக்க, சரியோ? நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடியமாக நாங்கள் ஏற்பாடுகள் பண்ணுவோம். ஒரு நாளைக்கும் சாப்பிடும். இதே உதவி எல்லாருக்கும் எனக்கு செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் செய்யணும்.